வணக்கம் மக்களே. இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கிறோன்னா கோபி டு பங்களாபுதூர் ரோடு, அதாவது கோபி டு டிஎன் மலை ரோடு. உங்களுக்கு ரெண்டு சைடுமே தெரியும், நிறைய படங்களில் காட்டியிருப்பாங்களேங்க, வயல்வெளி மலைகள் எதுன்னு. அங்கே தான் நாம் போகிற இடம் ஒண்டி மினியப்பன் திருக்கோவில். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது ஆக்சுவலாக கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் அந்த பிரிவில் எப்படி இடது பக்கம் திரும்பினீங்கன்னா நேராக இது வந்து பங்களாபுதூர், டிஎன் பாளையம், கள்ளிப்பட்டி, ரைட் எடுத்து அத்தானி, லெஃப்ட் எடுத்து அந்த மாதிரின்னு. இப்போ நம்ம ஒண்டி மினியப்பன் வந்தாச்சு. வாங்க. எப்படி ஒரு அழகிய இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அமைதியான, ரொம்பவுமே அமைதியான, ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு இடம்னே சொல்லாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. ஏன்னா நான் இங்கே போயிட்டு வந்தங்காட்டி தான் இந்த வீடியோவே போடுறேன். சொல்கிறேன் உங்களுக்கு. நிச்சயம் நீங்கள் ஒரு முறை போய் பார்க்கலாம். கண்டிப்பாக போய் உங்கள் வேண்டுதல் வைங்க, நிச்சயம் நடக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், நெல் வயல் அவ்வளோ அருமையாக. நெல் வயல் பார்த்திங்கன்னா உட்காந்து அந்த ஓடையில் காலை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த நெல் வயலில் அப்படியே பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கும்போதோ இல்லைன்னா அந்த காற்றை சுவாசிக்கும் போதோ அவ்வளோ இதாக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தர் எப்படி ஜாலியாக படுத்துட்டு இருக்கிறாருன்னு. ஏன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது அங்கே. நீங்கள் அப்படியே படுத்தா தூக்கம் வந்துடும். எவ்வளோ கஷ்டம் என்ன இருந்தாலும் ஜஸ்ட் அப்படி படுத்தா தூங்கிடுவோம். இந்த அரச மரத்தில் நிறைய வேண்டுதல்கள் கட்டியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வேண்டுதல்கள் வந்து என்னென்னா குழந்தை வரம், திருமணமாகிறதுன்னு சொல்லி அது கட்டியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம முனீஸ்வரர் பயணம் பண்ணுற குதிரை, அந்த குதிரை தான் முன்னாடி இங்கே நிற்கிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நந்தி பகவான். ஏன்னா சிவனுடைய அவதாரம் தான் மினி சண்டி, இவங்க காலபேர் இவங்கெல்லாம் அவதாரம் தானே. அதனால் மினி அவரோட அவதாரங்களால் நந்தி இருக்குது. அப்படியே உள்ளே போனீங்கன்னா நமது ஒண்டி மினியப்பன் அப்படியே ஒரு சச்சுருவமாக நமக்கு வந்து காட்சி தராருங்க. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நான் உள்ளே எடுக்கக்கூடாது தான், மன்னிச்சிங்க. பட் இருந்தாலும் மக்களுக்கு காமிக்கணும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு நீங்கள் ஒரு சும்மா ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, ஒரு நம்பிக்கையை ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதுக்காக தான் இந்த கோவில் இந்த சைடை, இது வந்து மெயின் ரோடு, இந்த பங்களாபுதூர் கோபி மெயின் ரோடுங்க. அந்த மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. அமாவாசை பௌர்ணமி நாட்களில், குறிப்பாக அமாவாசை அன்றைக்கில் பயங்கர விசேஷமாக இருக்கும். அவ்வளோ க்ரௌடு இருக்கும். இது வந்து வேண்டுதலுக்காக வைக்கிறாங்க. அதாவது பைரவர், இப்போ வீட்டில் பைரவர் சரியாக நிலைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறக்காக வைப்பாங்க. குழந்தை வரதுக்காக வச்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து உடல், இந்த கை கால் வலி, இந்த மாதிரி உடலில் வந்து அங்கங்கே சுகம் இல்லை இதாக இருக்குங்கிறதுக்காகவும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவி வந்து அந்யூன்யமாக வாழ்கிறதுக்காக வைக்கிறாங்க. அப்புறம் நம்ம தோட்டங்காட்டில் இருக்கும்போது வீட்டுக்குள்ளே அடிக்கடி வந்து பாம்பு, பல்லி, பூரா, தேள் இதெல்லாம் வந்து அடிக்கடி வரும். சில விஷஜந்துக்கள் வந்து நம்ம அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணும். அப்படிங்கிறக்காக இங்கே வந்து வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க. இந்த மாதிரி இதனால் இந்த பாதிப்பு வரக்கூடாது எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு அப்படி சொல்லி வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க. அதுக்காக வைக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய வச்சது பைரவர் வழிபாட்டுக்கு வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிறதெல்லாம் ஆட்கள். இது வந்து கோவிலோடைய மடப்பள்ளி. இது வந்து கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து அப்படி எடுத்தது கோவிலினுடைய மடப்பள்ளிங்க. இது அவ்வளோ அருமையாக, ரொம்ப அமைதியான கோயிலுங்க. மெயின் ரோட்டில் இருக்கிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு பார்த்தா. ஆனால் இது பாருங்கள், இந்த பக்கம் போகிற ரோடு கோபி. இப்படியே திரும்பினீங்கன்னா பங்களாபுதூர், டிஎன் பாளையம், கள்ளிப்பட்டி, அத்தானி, நஞ்சைப்புளியம்பட்டி அப்படி போகிற ரோடுங்க. ஆனால் அவ்வளோ அமைதியாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு முறை வாங்க. ஓகே.